ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மீன் குழம்பு ஃபுல்லாவே நான் வீட்லயே செஞ்ச அரைச்ச மசாலா தான் சேர்க்க போறேன். எந்த ஒரு இன்ஸ்டன்ட் பொடியும் ஆட் பண்ண போறது இல்ல. ஃபர்ஸ்ட் மீன் குழம்புக்கு ஒரு 1 கிலோ அளவுக்கு மீன் வாங்கி சுத்தம் பண்ணிட்டு அதை சுத்தமா கழுவிட்டு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெளியில எப்போ வாங்கினாலும் சுத்தமா கழுவிடுங்க. அடுத்ததான் மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியம் புளி கரைசல். கொஞ்சமா புளி எடுத்து தண்ணி ஊத்தி புளிய நல்லா ஊற வச்சிருவோம். அடுத்ததா ஒரு 4 தக்காளி எடுத்து அதை பாதியா கட் பண்ணி கொஞ்சமா சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டா எண்ணெய் போட்டு வதக்கிடுவோம். சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் லைட்டா எண்ணெய் போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஆற விட்டு அதை மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துப்போம். அவ்வளவுதான். அடுத்ததான் நம்ம மீன் குழம்புக்கு தேங்காய் சேர்த்த போறோம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அதை லைட்டா தண்ணி போட்டு அரைச்சு எடுத்திருக்கேன். அடுத்ததான் மசாலா ரெடி பண்ணலாம். மசாலாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வெள்ளைப்பூண்டு எடுத்து உரிச்சு சேர்த்துடுவோம். அடுத்ததா தேவையான அளவுக்கு சோம்பு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திருக்கேன். அதே போல 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா மிளகு சேர்த்துடுவோம். தேவையான அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி. மசாலாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்த போறேன். இதுல மிளகு சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள். அதே போல மஞ்சத்தூள் ஒரு சின்னதா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுவோம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுத்து நம்ம நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப முக்கியம் மிளகா. அதனால காரம் ரொம்ப முக்கியம். அதனால மிளகாத்தூள் சேர்த்த போறேன். மிளகாத்தூள் நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்த போறேன். நீங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா லாஸ்டா மல்லித்தூள் சேர்க்க போறேன். இன்னைக்கு நான் அதே போல 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லா தண்ணி போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்தி அரைச்சிடாதீங்க. ஒரு மீடியமான அளவுக்கு தண்ணி போட்டு அதை நல்லா அரைச்சு மசாலாவை எடுத்து வச்சிடலாம். முடிஞ்சது. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல கடுகு உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அதுல கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி போட்டுடலாம். அதுல வெந்தய பொடியை சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அதாவது வெள்ளைப்பூண்டு, சீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். அந்த மசாலாவை இதுல இப்போ சேர்த்துடலாம். இந்த மசாலாவை சேர்த்ததுக்கு அப்புறம் அடுத்ததா தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இதுல புளிய நல்லா கரைச்சு எடுத்துப்போம். அந்த புளி கரைசலை இப்போ இதுல ஆட் பண்ணிடலாம். புளி கரைசலை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொதிச்சதுக்கு அப்புறம் கூட லைட்டா உப்பு போட்டுக்கலாம். இப்ப கொஞ்சமா உப்பு போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம். உப்பு போட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம தேங்காயை அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மிக்சிங்க இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். தேங்காவை மிக்ஸ் பண்ணி லைட்டா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி எவ்வளவு நம்ம குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கழுவி வச்சிருக்க மீனை இதுல ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், மீன் குழம்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. மீன் நல்லா கொதிச்சு வந்ததும் அதை இறக்கிட்டா முடிஞ்சது. மீன் குழம்பு ரெடி. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். மீனை போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைய கட் பண்ணி தூவி அதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த சூட்ல நல்லா வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து எல்லாருக்குமே சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதான், மீன் குழம்பு ரெடி. ஈஸியா வீட்லயே செய்யலாம். மீன் குழம்பு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.